புதுசாக உங்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. டாஸ்மாக்குக்கு ராத்திரி 2 இல்லாட்டி 3 போலீஸ், அதில் ஒரு பெண் போலீஸையும் போடுறாங்க. டாஸ்மாக்குக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. டாஸ்மாகில் யாரும் தவறு பண்ணிடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்களா, இல்லை இப்போ டாஸ்மாக் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க யாரும் பிரச்சனை பண்ணிடுறாங்க கொடுக்கக்கூடாதான்னு தெரியல. நேற்று எங்கள் ஏரியாவில் நுங்கம்பாக்கத்தில் டாஸ்மாக்னால் ஒரு 58-59 வயசு நல்ல டாட்டா ஏஸ் ஓட்டிக்கிட்டு வீடை நல்லா பார்த்துக்கிறவர். அவர் தினம் வீட்டுக்கு வந்து ராத்திரி முடிச்சு வரும்போது தண்ணி அடிப்பாராம். இந்த தண்ணி அடிக்கிறதுனால அவர் இறந்துட்டார். அவர் இறந்த மன துக்கத்தில் 2 நாளில் அந்த மனைவியும் இறந்துட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இருந்தாலும் என்னங்க புண்ணியம், இந்த டாஸ்மாக்குக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள குடிக்க வைக்கிறாங்க. குடிங்கப்பா குடிங்கப்பா குடிங்கப்பான்னு சொல்லி இந்த மாதிரி இந்த 2 குழந்தைகளை எப்படி அவங்க ஃபேமிலி பார்த்துக்க போகுது. இதில் சமுதாயத்தில் அந்த சின்ன பையன் 2வது பையன் போதைக்கு ஏதாவது அடிமையாயிருவோணும்னு பயமாக இருக்குது. அந்த ஏரியாவில் போதைப் பொருள் விற்கிறதும் சகஜமாக இருக்குது. நிறைய பேர் விற்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. அதை பயன்படுத்துகிறதும் 8 வயசு குழந்தைங்களிருந்து மேலே வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இல்லை மறைச்சாத கொடுத்துட்றாங்க. நானே பண்ணுறேன் நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அந்த பள்ளிக்கூட வயசில் அவன் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதா. அந்த காலத்தில் சிகரெட் எப்படி இருந்துச்சோ அது இப்போ போதைப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டாஸ்மாக் பாதுகாப்பு கொடுக்குற அரசாங்கம் இந்த மாதிரி தாய் தந்தையர்கள் இழந்தவங்க, கணவர் இழந்தவங்க, குடும்பம் சீரழிஞ்சு போனவங்கள அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு அடுத்த 2026 எலெக்ஷனுக்கு ஜெயிக்கணும். அதுக்காக ராத்திரியும் பகலும் போலீஸை வச்சு எந்த கலவரம் வராமல் பார்த்துக்கிறாங்க. திருட்டு நடக்காமல், கஞ்சா விற்பனை இல்லாமல், தமிழ்நாட்டுக்கு வராமல் பாதுகாக்கிற காவலர்கள் அவங்க இருந்தாங்கன்னா நல்லது. இந்த காவலர்கள் நேரடி ஸ்டாலினுக்கு தொடர்பான். ஸோ இவங்க வந்து வாங்குகிற கிம்பளம் எல்லாமே அங்கேயும் போகுது. நேரடி ஸ்டாலினுக்கு தொடர்பான். இவங்க வாங்குகிற சில கிம்பளங்கள் அங்கேயும் போகுதுன்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ டாஸ்மாக் பாதுகாப்பு கொடுக்கறது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கணும். நாங்கள் அதுக்கு போராட்டம் பண்ணணுங்கிறதுக்காக மனு எழுதி கொடுத்தோம். புதுமை பெண் ட்ரஸ்ட் வழியாக அதுக்கு மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு கமிஷனருக்கு இங்கிலீஷில் எழுதுகிறோம். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற போய் நான் ஒரு 2000 5000 கொடுக்குறனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது, எந்த ஒரு இதுவும் நன்மையும் இருக்க போகிறதில்ல. அந்த குழந்தைகளுக்கு மாதம் ஏதாவது வெளியில் வந்து கையேந்தாமல் மற்றவங்களை எதிர்பார்க்காம அவங்களா சொந்த காலில் நிற்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணும். அரசாங்கம் பண்ணலையா, உங்களை மாதிரி பொதுமக்களாவது அதுங்களுக்கு ஏதாவது ஒரு ஆளுநர் சொல்லணும். இந்த அரசாங்கத்தை மாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடினால் இதை வந்து மாற்ற முடியும். இது டாஸ்மாக் முழுக்க ஒரு சீரழிந்து போயிருக்கு, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அதில் வருமானம்ங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த அரசாங்கத்தை கொண்டு போயிட்டுருக்காங்களே தவிர தங்கத்தை கூட பாதுகாக்கிறது கிடையாது. ஆனால் தங்கத்தை கூட ஜாஸ்தியாக இதை பாதுகாக்கிறாங்க. மக்களை புறக்கணிக்கிறாங்க. இதனால் பெண்கள் வர 2026 திமுக கூட்டணியும் புறக்கணிப்பாங்க. திமுக கூட்டணி இருக்கவங்க கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. வாயை மூடிட்டு கொலு பொம்மை மாதிரி ஆடுறாங்க. திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோ எல்லாருமே கேவலமாக இல்லை. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.